Thank you so much for joining me in this video. Today is 31st December 2022 and this is the final day of this year. 2023 la நாளைக்கு ஸ்டெப் இன் பண்ண போறீங்க and boxing ரிலேட்டடான ஒரு வீடியோ பாக்ஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுக்கு ரிலேட்டடான ஒரு வீடியோவை போடலான்னு தோணுச்சு. நான் பெரிய பாக்ஸர் கிடையாது அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கு. பட் பாக்ஸிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஒர்க் அவுட்டை கார்டியோவுக்காக நான் பண்ணுறது உண்டு. என்னுடைய ப்ரீவியஸ் பாக்ஸிங் வீடியோஸ் எல்லாம் லிங்க்ஸ் ஆர் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஷேப்பர் 2.0 அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்ட் மிஸ்டர் அசார் ஒரு ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்காரு இங்கே. அதில் பாக்ஸிங் ட்ரைனிங் நான் கொடுத்துக்கிட்ருக்கேன். ஸோ அதில் பாக்ஸிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துக்கிட்டு எப்படி பாக்ஸிங்கை ஒரு கார்டியோ ஒர்க் அவுட்டாக பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஐ எம் கிவிங் தம் ஃபார் த பாஸ்ட் 2 or 3 days. லைக் இந்த ஜிம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லைக் நியூ ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் கைண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் போட்டுட்டு, அதே சமயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஜிம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல் மெஷின்ஸ் ஆர் இம்போர்ட்டட். இது எல்லா ஜிம்லேயும் சொல்கிற ஒரு விஷயந்தான். ஆனாலும் திஸ் ஜிம் கண்டைன்ஸ் த எக்யூப்மெண்ட்ஸ் தட் வில் ஹாவ் ஜீரோ ஃப்ளா டியூரிங் த ஒர்க் அவுட். ஒர்க் அவுட் பண்ணும்போது ஜீரோ ஃப்ளாஸ் அப்படின்றது ஒரு காமனான ஒரு ரெக்யர்மெண்ட். என்னுடைய இன்னொரு ஜிம், நான் போகிற இன்னொரு ஜிம், என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் மிஸ்டர் அபுல் ஹாசன் அவர் ஓன் பண்ணியிருக்கிற ஜிம், தட் இஸ் ரூட் 144. அந்த ஜிம் அப்படிங்கிறது அது ஒரு வேரியண்ட் ஆஃப் மெஷின்ஸ். இங்கே ஷேப்பர் 2.0 அப்படிங்கிற இந்த ஜிம்மில் இது ஒரு வேரியண்ட் ஆஃப் மெஷின்ஸ். ரெண்டு ஜிம்முமே சிமெட்ரிக்கலாக வந்துக்கிட்டு ரொம்ப ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஜிம். இந்த ஜிம்மில் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் மெஷின்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபீச்சர்ஸ் இல்லாமல் ஜிம்மு வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கிறதுனால ஏர்லி மார்னிங் 7 o'clock அந்த சன் ரேஸ் அப்படிங்கிறது ஜிம்முக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக அடிக்கும். ஒரு ஜிம்முக்குள்ளே மார்னிங் சன்லைட் வர்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர். ஆஸ் யூ குட் see, இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கிளேர் இருக்குது பார்த்தீங்களா, தட் கிளேர் இஸ் த மோஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் திங். மேபி இந்த வீடியோவில் அந்த கிளேர் அப்படிங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், நான் சரியாக தெரிய மாட்டேன். பட் தட் இஸ் நாட் அ வெரி இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் ஹியர். பட் ஜிம்முக்குள்ளே வந்துட்டு அந்த மார்னிங் சன் ரேஸ், த பஞ்ச் ஆஃப் விட்டமின்ஸ் தட் வி கெட் அவுட் ஆஃப் த சன் ரேஸ் அப்படிங்கிறது அந்த விண்டோஸை திறந்து வச்சா ஸ்ட்ரைட்டாக, அது ட்ரெட்மில் எக்லிப்டெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே அந்த சன் ரேஸ் அப்படிங்கிறது அடிக்கும். And என்னுடைய ஒர்க் அவுட்லாம் முடித்த பிறகு then I will invite my students for getting into this box exercise. So I make sure that இந்த பாக்ஸிங் ஒர்க் அவுட் பண்ணும்போது சன்லைட் வந்துட்டு அவங்களுக்கு ரைட் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபேஸில் அவங்க பாடியில் மூவ்மெண்ட் பண்ணும்போது சன்லைட் அவங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக we have that position. As you can see, I am opposite to the sunlight and they are exposed to the sunlight, right? ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னுடைய பஞ்சிங் பேட் க்ளவ் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். அந்த பஞ்சிங் பேட் க்ளவ் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் அவங்கள பஞ்ச் பண்ண சொல்லிடுவேன். யூசி இந்த பஞ்சிங்க்கு முன்னாடி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 minutes ட்ரைசெப்ஸுக்கு, டெல்டாய்டுக்கு, ட்ரெபீசியம்க்கு, லேட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த பஞ்சிங்கை அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பஞ்சிங்க்கு முன்னாடி ஐ வில் மேக் ஷூர் தட் தே ஆர் ஒர்க்கிங் அவுட் ஃபார் தேர் ஹிப் அண்ட் ஆல்சோ டு த லோயர் பேக். We will hit some exercises for hitting the lower back and also for the hip. Now what you are seeing right now is punching. So இந்த punching பண்ணும்போது நான் என்னுடைய ஆர்மை ஸ்வே பண்ணும்போது அவங்க கொஞ்சம் டக் டவுன் பண்ணணும். they are bending down and அந்த இடத்துல நான் 2 கமாண்ட் கொடுப்பேன், punch down அப்படின்னு சொல்லிட்டு. பஞ்ச் அப்படிங்கும்போது கிராஸ் ஆர்மில் வச்சு 2 பஞ்ச் அவங்க பண்ணுவாங்க. நான் என்னுடைய ஆர்மை ஸ்வே பண்ணும்போது அவங்க டக் பண்ணணும், என்னுடைய அடி அவங்க மேலே படாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த 2 ஒர்க் அவுட் பண்ணும்போது யூசி ப்ரொஃபஷ்னலான பாக்ஸிங்க்கோ இல்லை கிக் பாக்ஸிங்க்கோ இவங்க 2 பேரும் ட்ரெயின் ஆகலை. பட் பாக்ஸிங் ஆஸ் அ கார்டியோ எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுக்கு இவங்க இப்போ பண்ணிகிட்ருக்கிற மூமெண்ட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது.
So they use their knee, they get down, and they advance up and they punch. அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மூமெண்ட் நான் கொண்டு வரேன், அட்டாக். அந்த அட்டாக் அப்படிங்கும்போது நான் வந்துக்கிட்டு அவங்கள பஞ்ச் பண்ணுற மாதிரி போகும்போது அவங்க அப்படி மிஸ் ஆகுறாங்க. ஸோ தே கெட் மிஸ்ட். அண்ட் அதில் சைடு லேட்ரல் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, லெஃப்ட் ரைட் சைடு அப்படிங்கிறது. நீங்கள் பஞ்ச் ஸ்ட்ரைட்டாக பண்ணும்போது தே ஜஸ்ட் கெட் எ லிட்டில் பிட் மிஸ். அப்போ இந்த மிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்டில் போட்டிருக்க க்ளவ், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் when they are missing out the punch that is coming straight across to their face, and when they move to the left, obviously the left arm should come to this position so that if the punch is storming in, ஒருவேளை அவங்க இப்படி மறுத்துட்டு கூட லேட் ஆகிடுச்சுன்னா கூட இந்த க்ளவுஸ் வச்சு அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிஃபெண்டிங், மூவ் அண்ட் ஹேவ் திஸ் ஆர்ம், அண்ட் அகேன் மூவ், ஹேவ் திஸ் ஆர்ம், மூவ், ஹேவ் திஸ் ஆர்ம், மூவ், ஹேவ் திஸ் ஆர்ம். ஸோ இது மூணையும் ஒன்று சேர்ந்து லைக் பஞ்சிங் அண்ட் டக் டவுன் அண்ட் மிஸ், பஞ்சிங், டக் டவுன் அண்ட் மிஸ் அப்படிங்கிறது பண்ணுறது வந்து ஒரு 20 to 25 ரெப்பிட்டிஷன்ஸ். அதிகபட்சம் ஒரு 9 நிமிஷம் கூட ஆகாது இந்த 3 ரவுண்டையும் அவங்க முடிக்கிறதுக்கு. இந்த 3 ரவுண்டையும் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் பம்பிங், adrenaline பம்பிங் அண்ட் ஆல்மோஸ்ட் அபவுட் 220 to 250 K கலோரிஸ் அவங்க வந்து பர்ன் அவுட் பண்ணியிருந்திருப்பாங்க இந்த ப்ராசஸில். அதுக்கப்புறம் ஒரு 20 minutes அன்னைக்கு என்ன மசில் ஸ்கெடியூல் ஆகிருக்கோ அதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இவங்க முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே என்ரோல் ஆகிருக்கிற எல்லா பாக்ஸிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் கொடுக்குற ரெகுலர் ரொட்டீன் அப்படிங்கிறது இதுதான். ஸோ மறந்துடாதீங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு 20 minutes கம்ப்ளீட் வார்ம் அப். செகண்ட், you will have to get your adrenaline pumping by working on your abs, then hips and then lower back. அதுக்கான எக்ஸசைசஸ் அப்படிங்கிறது. அந்த ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட்லாம் முடித்த பிறகு கொஞ்சம் லைட்டாக ஆர்ம்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு தென் ஸ்ட்ரெயிட் அவே we are coming to the sparring session. அந்த ஸ்பாரிங் செஷனில் பஞ்ச், டக்கிங் டவுன் அண்ட் மிஸ்ஸிங் த பஞ்ச், இது மூணும் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணும்போது, ரிட்ரஸாக பண்ணும்போது நல்ல ஒரு கார்டியோ ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். வாரத்தில் ஒரு 3 days இந்த ஒர்க் அவுட்டை நம்ம பண்ணோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 4 daysல ஒரு நாள் ரெஸ்ட் அப்படிங்கும்போது 3 days strength training, 3 days this boxing cardio exercise and 1 day complete rest அப்படின்ற மாதிரி இருக்கும்போது protein intake and also vitamin E intake அப்படிங்கிற அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் அதிகமாக நம்ம சாப்பிடும்போது there will be an extraordinary stamina into your body and you'll feel like a superhero. 2023ல இந்த ரொட்டீனை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய அட்வைஸ். அண்ட் இஃப் நீட் அரைசஸ், இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா don't hesitate to write to me. I'm also giving online boxing coaching, so you can write it to me and I will be happy to clear your clarifications. Happy punching. This is Manikandan Sundaresan. என்னுடைய அடுத்த லைவ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, live strong, live with passion, never stoop down to any negativity, punch in the face of all the negativity. Okay, right? Have a good 2023 with a lot of fitness. Jai Hind.